கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் குடும்பத்திற்காக பார்த்து பார்த்து செய்து கொடுத்த தியாகங்கள் அனைத்தும் மதிக்கப்படாமல் போன ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விட்டது என்றுதான் கூற வேண்டும். கடக ராசியினரான நீங்கள் உங்களின் சொந்த சுக துக்கங்களை மறந்து குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சிக்காகவே வாழக்கூடிய ஒரு நபர்களாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் 4ஆம் இடமான சுகஸ்தானமும் பலவீனமடைந்த காலகட்டங்களில் நீங்கள் குடும்பத்திற்காக செய்த அத்தனை தியாகங்களும் இதுவரைக்கும் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக தியாகங்களையும் பல உறவுகளையும் பல நண்பர்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் குடும்பத்திற்காக வந்திருப்பீங்க. நமக்கு நமது குடும்பம் தான் முக்கியம் என்று நீங்கள் தேடி வந்திருப்பீங்க. ஆனால் கடகம் ராசியான உங்களை உங்களுடைய குடும்பம் எப்பொழுதுமே மதிக்காது. உங்களுடைய உடன் பிறந்தவர்களையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தில் புதிதாக வரக்கூடிய நபர்களை மட்டுமே உங்களது குடும்பமானது மதிக்கும். ஆனா குடும்பத்துக்கென்று நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு நபர் என்றால் அது நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்களை ஒருபோதும் மதிக்கவே மதிக்காது. உங்கள் உழைப்பு, உங்களின் இளமை, உங்கள் சேமிப்பு என எல்லாவற்றையும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவும் உடன் பிறந்தவர்களின் படிப்பு, திருமணத்திற்காகவும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தான் இருந்திருப்பீங்க. ஆனால் காலம் மாறிய போது நீ எங்களுக்கு என்ன செய்தாய் என்று மிக சாதாரணமாக கேட்டு உங்கள் தியாகத்தை பூஜ்ஜியமாக்கி இருக்கக்கூடிய நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இந்த நன்றியற்ற வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்து உங்களை நிலைக்குலிய செய்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் பதிந்து கிடக்கும். 4ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி தொடர்பு ஏற்படும் பொழுது பாசமாய் பழகிய உறவினர்களை தீராத மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. அவர்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை மட்டும்தான் உருவாக்குவார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க மாட்டாங்க. எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த மாதிரி சிந்தனைகளும் இந்த மாதிரி எண்ணங்களும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அது எல்லாமே இப்பொழுது மனவேதனையாக மாறி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்த பொழுது உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய சொந்த பந்தங்களும் உங்களுடைய ஒரு சிறிய பொருளாதார சரிவின் பொழுது உங்களை அப்படியே ஒதுக்கி வைத்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. விசேஷங்களுக்கு உங்களை அழைக்காமல் தவிர்ப்பது, 4 பேர் முன்னிலைமையில் உங்களை தரம் தாழ்த்தி பேசுவது என அவங்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெறும் ஒரு மனவேதனையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நேரில் அண்ணா தம்பி என்று உருகி பழகிவிட்டு பின்னால் உங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடிய ஒரு உறவுகளின் நரிக்குணம் உங்களுக்கு பெரும் ஒரு பாடத்தை இந்த ஒரு உறவின் மூலம் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். முன்னால் பார்க்கும் பொழுது உங்களை பெருமையாக பேசுவது, பின்னால் போய் உங்களையே திட்டுவது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அடுத்ததா சேமிப்பு கரைந்து போன ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமரும் போதும் இந்த அவல நிலைமையானது உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களின் எதிர்கால பாதுகாப்புக்காகவும் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவும் சிறுக சிறுக ரத்தம் சிந்தி சேமித்து வைத்த பணம் முழுவதும் உங்கள் கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீணாக கரைந்து போயிருக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகளும் தொழிலில் ஏற்பட்ட திடீர் நஷ்டங்கள் அல்லது பிறரை நம்பி கொடுத்து ஏமாந்ததால் உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் உங்களுடைய கண்ணெதிரே கற்பூரம் போல கரைந்து போய் கையில் ஒற்றை பைசா கூட இல்லாமல் உங்களை தவிக்க வைத்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நான் சொன்னது அனைத்தும் உண்மையாக இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறினால் உங்களால நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தீர்வுகள் தான் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி என்பது நிலைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில்
இருந்த அசுப கிரகங்களின் நிழல்களும் 4ஆம் வீடான சுபஸ்தானத்தில் இருந்த தோஷங்களும் முற்றிலுமாக விலகப் போகிறது. இந்த இரண்டுமே இப்பொழுது விலகுவதால் உங்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான சூழ்நிலைகள் குடிக்கொள்ளப் போகிறது. அந்த ஒரு சூழ்நிலையால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரைக்கும் பாதியில் நின்ற காரியங்கள் கூட இப்பொழுது வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். குடும்பத்திற்குள் போதுமான அளவுக்கு நன்மைகளை இது நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த காலங்கள்ல எப்போது பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக நிம்மதியற்ற இருந்த உங்களுடைய வீட்டில் இனிமே மகிழ்ச்சியும் குதூகலமும் சிரிப்பொலியும் நிரம்பி உங்களுடைய குடும்பமே நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் தியாகத்தையும் உழைப்பையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்க பலமாக ஒரு அரணாக நிற்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து ஒரு தெய்வீக அமைதியும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைக்கும். இனி உங்களுடைய இல்லம் நிம்மதி தரக்கூடிய நந்தவனமாக மாறி போதுமான அளவுக்கு அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். தாயாரின் ஆசீர்வாதம் மூலம் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். கடகம் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் எனப்படும் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த இடத்திற்கு சுப கிரகங்களின் பார்வைகள் பவித்திரமாக பவிவதால் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படவ ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் அவங்களின் உடல் நலம் குறைவால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளும் மன உளைச்சல்களும் இனிமே முடிவுக்கு வந்து நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தாயாரின் உள்ளமானது குளிர்ந்து அவர்கள் உங்களுக்கு வழங்கும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாகவே அமைந்து உங்களின் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறியும் அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தாயின் வழியிலான பூர்வீக சொத்துக்களும் சீதனங்களும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு யோகம் கைகூடி வரப்போகிற ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சந்திர பகவானின் அருளால் மன நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதனான சந்திரன் மனோகாரகன், மனதிற்கு அதிபதியாக இருப்பார். அவர் தற்பொழுது உச்ச பலமும் சுபத்துவமும் பெறுவதால் உங்கள் மனதில் கடந்த சில வருடங்களாக உங்களை வதைத்த மன அழுத்தம், தேவையற்ற பயங்கள் மற்றும் யாரிடமும் சொல்ல முடியாத மன போராட்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உங்கள் மனதில் ஒரு புதிய அமைதியும் தெளிவும் தைரியமும் இப்பொழுது பிறக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடிவிடும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். இரவு படுக்கைக்கு சென்றவுடன் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு சாத்தியமானதாக மாறி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. விசேஷங்களுக்கு உங்களை அழைக்காமல் தவிர்ப்பது, 4 பேர் முன்னிலைமையில் உங்களை தரம் தாழ்த்தி பேசுவது என அவங்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெறும் ஒரு மனவேதனையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நேரில் அண்ணா தம்பி என்று உருகி பழகிவிட்டு பின்னால் உங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடிய ஒரு உறவுகளின் நரிக்குணம் உங்களுக்கு பெரும் ஒரு பாடத்தை இந்த ஒரு உறவின் மூலம் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். முன்னால் பார்க்கும் பொழுது உங்களை பெருமையாக பேசுவது, பின்னால் போய் உங்களையே திட்டுவது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. அடுத்ததா சேமிப்பு கரைந்து போன ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். தனக்காரகனான குரு பகவானின் பார்வை 2ஆம் இடத்திற்கு இல்லாத காலங்களிலும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமரும் போதும் இந்த அவல நிலைமையானது உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் உங்களின் எதிர்கால பாதுகாப்புக்காகவும் பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவும் சிறுக சிறுக ரத்தம் சிந்தி சேமித்து வைத்த பணம் முழுவதும் உங்கள் கையை மீறிய ஏதோ ஒரு சூழ்நிலையால் வீணாக கரைந்து போயிருக்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகளும் தொழிலில் ஏற்பட்ட திடீர் நஷ்டங்கள் அல்லது பிறரை நம்பி கொடுத்து ஏமாந்ததால் உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் உங்களுடைய கண்ணெதிரே கற்பூரம் போல கரைந்து போய் கையில் ஒற்றை பைசா கூட இல்லாமல் உங்களை தவிக்க வைத்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நான் சொன்னது அனைத்தும் உண்மையாக இருந்தால்
மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறினால் உங்களால நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தீர்வுகள் தான் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதி என்பது நிலைக்க ஆரம்பிக்கும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்களும் 4ஆம் வீடான சுபஸ்தானத்தில் இருந்த தோஷங்களும் முற்றிலுமாக விலகப் போகிறது. இந்த இரண்டுமே இப்பொழுது விலகுவதால் உங்களுக்கு உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான சூழ்நிலைகள் குடிக்கொள்ளப் போகிறது. அந்த ஒரு சூழ்நிலையால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதுவரைக்கும் பாதியில் நின்ற காரியங்கள் கூட இப்பொழுது வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். குடும்பத்திற்குள் போதுமான அளவுக்கு நன்மைகளை இது நிச்சயமா தேடி கொடுக்கும். கடந்த காலங்கள்ல எப்போது பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக நிம்மதியற்ற இருந்த உங்களுடைய வீட்டில் இனிமே மகிழ்ச்சியும் குதூகலமும் சிரிப்பொலியும் நிரம்பி உங்களுடைய குடும்பமே நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்கள் தியாகத்தையும் உழைப்பையும் புரிந்து கொண்டு உங்களுக்கு பக்க பலமாக ஒரு அரணாக நிற்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து ஒரு தெய்வீக அமைதியும் சாந்தமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைக்கும். இனி உங்களுடைய இல்லம் நிம்மதி தரக்கூடிய நந்தவனமாக மாறி போதுமான அளவுக்கு அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். தாயாரின் ஆசீர்வாதம் மூலம் ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். கடகம் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் எனப்படும் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த இடத்திற்கு சுப கிரகங்களின் பார்வைகள் பவித்திரமாக பவிவதால் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்படவ ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் அவங்களின் உடல் நலம் குறைவால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளும் மன உளைச்சல்களும் இனிமே முடிவுக்கு வந்து நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தாயாரின் உள்ளமானது குளிர்ந்து அவர்கள் உங்களுக்கு வழங்கும் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய